ஹாய், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். எல்லோருக்கும் பிடித்த மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் எடுத்திருக்கேன், தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், வரமிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன், நட்சத்திர சோம்பு, கிராம்பு, சோம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம், நீங்கள் ஜீரகம் வேணால் எடுத்துக்கலாம், ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக அரைக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம அரைக்கலாம். அதை எடுத்து இப்போ பவுட்ரு மாதிரியே அரைக்கணும். நம்ம வேணால் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வரமிளகாய் அதோடு சேர்த்து நான் அரைச்சிட்றேன். நீங்கள் வேணால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகாத்தூள் போடலை. நான் குக்கரில் தான் நீங்கள் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டு மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லது. நெய் சேர்த்துக்கலாம். லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனியன் போட்டிருக்கேன், அது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ தக்காளி பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மஷ்ரூமில் வந்து விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது. கால்சியம் வந்து நல்லா போனுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். 30 வயசுக்கு மேலே நம்மளுக்கு போனெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த மஷ்ரூம் வீக்லி 2 days எடுத்துக்கிட்டால் போனுக்கு ரொம்ப நல்லது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிருக்கேன், அதை போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட நம்ம மசாலா கூட சேர்த்துலாம், இல்லைன்னா தனியாக கூட பேஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம். மஷ்ரூம் வந்து பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து வராது. அதனால் லேடிஸ் வந்து 2 days வீக்லி 2 days எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மஷ்ரூம் பிரியாணி யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெஜிடபிள் பிரியாணியோட மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த நல்லா வதக்கிடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இது பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த கரம் மசாலா தூள் போடுறேன் நான். இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பொடி போட்டு எவ்வளோ காரமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இல்லை அந்த காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாக கூட போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இப்போ நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி அதை நான் க்ளீன் பண்ணுறேன். அதில் மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் எடுக்கணும். நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊறினா தான் அந்த ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். ரொம்ப லாங்காக தெரியும் நம்ம ரைஸ் இது பண்ணும்போது வெந்த பிறகு. இப்போ நம்ம பெருசாக கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்கின்னெல்லாம் எடுக்கணும். உள்ளே இருக்க ஸ்கின்னெல்லாம் எடுத்தால் தான் இது கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டோன்னா அந்த உள்ள கருப்பெல்லாம் வெளியில் வந்துடும். ஈஸியாக இருக்கும். அரிசி மாவு போட்டு நீங்கள் இந்த மஷ்ரூமை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். ஒருத்தன் இப்போ மஷ்ரூம் போட்டு நம்ம வதக்கிடலாம். நம்ம ஒரே பிரியாணி மஷ்ரூம் இந்த மாதிரி வெரைட்டி பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு நாள் சிக்கன் பிரியாணி, ஒரு நாள் மஷ்ரூம் பிரியாணி, வீக்லி ஒவ்வொரு பிரியாணியாக டேஸ்ட் பண்ணலாம் நம்ம ஒரே பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க வந்து பிரியாணியில் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, நான் போடுவேன். ஏன்னா அந்த கலர் நல்லா கொடுக்கும். மஞ்சத்தூள் நிறையாவும் போடலாம், கொஞ்சம் அந்த கலர் கொடுக்குங்களா. இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப்புனா 1.5 கப் தான் தண்ணி ஊற்றணும். 2 கப் தண்ணி ஊற்றக்கூடாது, 1.5 தான் அளவு. அதுக்கு
நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி அதில் ஊற்றக்கூடாது, 2 கப் ஊற்றக்கூடாது, 1.5 கப்பு தான் ஊற்றணும். சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம ரைஸை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நீங்கள் மஷ்ரூம் இன்னும் கொஞ்சம் இன்னும் குட்டி ஸ்லைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி தான் நம்ம போடணும். ஏன்னா வந்து அந்த அளவு மாறிடும். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ரைஸ் வந்து குழஞ்சிரும் நம்மளுக்கு. அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம போடணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் விசில் போட்டுடலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் லெமனும் போட்டுக்கலாம் நம்ம அந்த புளிப்புக்கு. நான் லெமனும் யூஸ் பண்ணுவேன், தயிர் யூஸ் பண்ணுவேன். நான் அன்றைக்கி வந்து தயிர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். லெமன் என்கிட்ட இல்லை, அதனால வந்து நான் தயிர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், தயிர் இல்லை லெமன். இந்த புளிப்புக்கு அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இதில் தம்மில் கூட நம்ம போட்டுக்கலாம். விசில் நம்ம குக்கரில் வச்சோன்னா குயிக்காக நம்ம முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நம்ம 2 விசில் வைக்கணும் இதுக்கு, இல்லைன்னா 1 விசில் வச்சு சிம்மில் 1 விசில் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கிட்ட. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த உதிரியாக வரும். இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. நம்மளுக்கு ஆறுனா கொஞ்சம் நல்லா உதிரியாக நல்ல டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும்.